இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல திமுகவுக்கு 38% வாக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள். அடுத்ததாக பாஜக 18% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு 17% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 7% வாக்குகள். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 3% வாக்குகள். தேமுதிகவுக்கு 2%, மக்கள் நீதி மையத்திற்கு 1% குறைவான வாக்கு, புதிய தமிழகத்திற்கும் 1% குறைவான வாக்கு. மற்ற எல்லா கட்சிகளும் சேர்த்து ஒரு 5% வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சிகள் பெறக்கூடிய வாக்கு சதவீதமாக மக்கள் கணித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு 38% வாக்குகள், பாஜகவுக்கு 18% வாக்கு, அதிமுகவுக்கு 17% வாக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு 7%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3%, தேமுதிகவுக்கு 2%, மக்கள் நீதி மையத்திற்கு 1% குறைவு, புதிய தமிழகத்திற்கும் 1% குறைவு. இதெல்லாம் கட்சிகள் அடிப்படையில். திமுகவுக்கு நம்ம பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்களுக்கு இருந்த வாக்கு சதவீதம் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 53% வாக்குகளை 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி பெற்றார்கள் கூட்டணியோடு. 2024 38% வாக்குகள் தான் வரும். கிட்டத்தட்ட 15% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு குறையும் அப்படின்னு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 18% வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். 2024 அவங்க 17% கிட்டத்தட்ட ஒரு 1% அளவுக்கு குறையும் அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2019 அவங்களுக்கு 3% வாக்குகள் தான். பாஜகவுக்கு 2019 3% வாக்குகள் தான். 2024 15% வாக்குகள் கூடுதலாக பெற்று 18% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. திமுகவுக்கு 15% கூட்டணியோடு அவங்களுக்கு ஒரு 15% குறையும், அதிமுகவுக்கு 1% குறையும், பாஜகவுக்கு 15% அளவுக்கு வாக்கு சதவீதம் உயரும். இதுதான் கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. ஓகே ரகுராம் சார், இதுல காங்கிரஸோடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தனிச்சு இல்லை, நீங்க திமுக கூட்டணியோட சேர்த்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம முதல்ல பார்த்ததன் அடிப்படையில் அவங்க பிரதமர் வேட்பாளர் எதிர்கட்சிகள்ல யாருன்னா ராகுலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு 50% அளவுக்கு. அப்புறம் முன்னாள் பிரதமர்களை வரிசைப்படுத்துங்க அப்படின்னாலும் அதுவும் காங்கிரஸ் பிரதமர்களாக இருக்கிறாங்க. ஒரு ப்ரோ காங்கிரஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குன்னு. ஆனா அது கன்வெர்ட் ஆகலையா, கட்சிக்கு வாக்கா அது கன்வெர்ட் ஆகலையா, அப்படி புரிஞ்சுக்கணுமா அந்த சதவீதத்திலிருந்து? இப்போ இது 35% கிட்டத்தட்ட 38% டிஎம்கே ஃப்ரண்ட் நம்ம ஓட்டு வரோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிஜேபிக்கு 18% தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 80% நான் பிஜேபி ஓட்ஸ் இருக்குன்றது தான் நம்மளுக்கு இதுலேருந்து தெரிய வருது. மிஸ்ஸஸ் காந்தி, அப்புறம் ஜவஹர்லால் நேரு, ராஜீவ் காந்தியை ஃபேவரட் பிரைம் மினிஸ்டர்ஸாக சொன்னாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி மோஸ்ட் ஃபேவரட் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் சொன்னாங்க. அப்புறம் விலைவாசி, வேலை வாய்ப்பின்மை, புதிய ஆட்சி மத்தியில் அமையணுன்றதெல்லாம் கூட ஒரு கிட்டத்தட்ட 30% சப்போர்ட் இருந்தது. இதெல்லாம் எலெக்ட்ரேட் நடுவில் இருக்கிற ஒப்பீனியன் நம்ம ஹைலைட் பண்ணோம். அதே எலெக்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூபிஐ, மத்திய அரசின் யூபிஐ திட்டம் டாப் மோஸ்ட் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரெண்டாவது இலவச ரேஷன் கொடுத்தது. மூன்றாவது கிராமப்புறத்தில் இருக்க வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணி போய் சேர்க்கறது நல்ல திட்டம்னு. இது இந்தியா முழுக்கமே நாங்கள் என்ன கவனிக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ஸோட ஒரு டெவலப்மெண்ட் இஷ்யூ மக்களை ரீச் ஆகி அவங்க அது நான் ரேங்கிங் பண்ணுறப்போ ஆக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்களோட ஒப்பீனியனை. தமிழ்நாட்டில் கூட பிஜேபியோட ஓட் ஷேர் இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருந்தா கூட இந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் அவங்கள தொட்டு இருக்கு, அதுக்கு ரிகக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி ஒரு 50-55% வருது.
ஆனால் பெனிஃபிஷியரிஸ் வந்து 17% இருக்காங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி ஒப்பீனியன் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஓகே, இப்போ பெனிஃபிஷியரி வந்து 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30% பாப்புலேஷன் பெனிஃபிஷியரி இருக்கலாம். தமிழ்நாட்டில் அது 17% இருக்கு. ஸோ பிஜேபி அவங்க ஸ்கீம்ஸ் பிஜேபி செய்யுதுன்னு ஒப்பீனியன் வேணா வச்சுக்கலாம். அவங்க கண்டிப்பா இப்போ அதனோட வெளிப்பாடா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு பண்ணது நம்மளுக்கு சேர்ந்துருக்குன்னு ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து நம்ம மக்கள்கிட்ட ஒரு பொதுவா ஒரு அண்டர் கரண்ட் என்ன இருக்குன்னா என்னோட ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுதான் நிறைய ரெஸ்பாண்டன்ஸ் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்கு போட்டா இன்னார் வந்து பிரதமராக வருவாரு, இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமையன்ற ஒரு தெளிவு இருக்கப்போ அது எதிர்பார்க்கும் ஒரு நரேட்டிவ் இல்லை, ஒரு லீடர்ஷிப் இல்லைன்றப்போ அதுல வந்து ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 18% தான் நம்ம பிஜேபிக்கு இருக்கிறதா இந்த சர்வேல சொல்றோம். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. வானதி ஸ்ரீனிவாசன் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, அவங்க அங்கிருந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால பிஜேபி வந்து எலக்ட்ரலா ஒரு ஸ்ட்ரென்த்தோடு வரல. இப்போ அவங்க எலக்ட்ரல்ல ஸ்ட்ராங்கா வரத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த மத்திய திட்டங்கள்னால. ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆஃப் நரேந்திர மோடி கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.